உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 26:19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நான் உண்டு பண்ணின எல்லா மனிதர்களை பார்க்கிலும் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். மகிமையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தின் ஓடு இணைந்து ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையை உனக்கு காணப்படும். ஆமென். கர்த்தர் மகிமை காணப்படும். கர்த்தர் நம்மை மகிமையில் சிறந்திருக்க செய்வார். நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை ஆண்டவர் இந்த வசனத்துல செய்கிறார். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். கீர்த்தியில புகழ்ச்சியில மகிமையில சிறந்திருக்கும்படி செய்வேன். இரண்டாவது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று இன்று உனக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். இன்று உனக்கு அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது என்றைக்கு நாம் அவருக்கு வாக்கு கொடுக்கிறோமோ அன்றைக்கு அவர் நமக்கு சொல்லுகிறார் வாக்குத்தத்தத்தை. அல்லேலூயா. நாம் அவருக்கு வாக்கு கொடுக்கும் போது அவரும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் அவருக்கு வாக்கு பண்ணும் போது அவரும் நம்மை வாக்குத்தத்தம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே அன்பு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? சொந்தமாய் இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். சோதரர், அவர் கூட இருந்து அசுத்தமாய் இருப்பதற்கு அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் கூட இருக்கிற அவருக்கு சொந்தமாக அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்ட தேவன் பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆமென். அல்லேலூயா. உபாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் நமக்கு சொந்த ஜனமாயிருக்க தெரிந்து கொண்டார். 1வது வசனத்திலும், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பரிசுத்தமான ஜனங்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சொல்லும் போது பரிசுத்தமான ஜனம், பரிசுத்தமான ஜனங்கள் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் நாம பார்க்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, பழைய ஏற்பாட்டில் எப்படி இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் பரிசுத்த ஜனங்கள் என்று சொன்னாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம்,
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது, புதிய ஏற்பாடும் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் அவருக்கு பரிசுத்த ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஜனம் என்ன செய்யும்? பரிசுத்த ஜனம் என்றால் அந்த பரிசுத்த ஜனத்துக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஜனத்துக்கு ஒரு வித்தியாசமான வழிகள் உண்டு. பரிசுத்தமான ஜனத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் வாக்கு கொடுக்கிற ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள், தேவனுடைய வாக்குக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள். அல்லேலூயா. பரிசுத்தமான ஜனங்கள் அவர்கள் ஸ்தோத்திர யாத்திராகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யாத்திராகமம் 22வது அதிகாரம் 29வது வசனம். முதல் பழுக்கு உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். 31வது வசனம். நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷனாய் இருக்க கடவீர்கள். இந்த 22வது அதிகாரத்துல அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லி 28ல நியாயாதிபதிகளை தூசிக்க கூடாது, மேல இருக்கிற தலைவர்களை சொல்கிற அதிகாரிகளை என்ன செய்யக்கூடாது, தூசிக்க கூடாது, சபிக்க கூடாது என்று சொல்லிட்டு முதல் பழுக்கிறவன் பழம் வடியும் ரசத்தை காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். அவர் போல ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 31வது வசனத்தில் நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷனாய் இருக்க கடவீர்கள். இப்படி வெளியில ஏதாவது செத்து போனா அந்த மாம்சத்தை நீங்க புசிக்க கூடாது, நாய்களுக்கு போட்டு விடுங்கள் என்று சொல்லி, ஏன் இதெல்லாம் பிரமாணம் எதுக்குன்னா பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு. ஆமென். நீங்கள் பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு, நாம் பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு தான் ஆண்டவர் பிரமாணங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும். இப்ப நாம உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்துக்கு நேராக நாம் இப்பொழுது திருப்பிக் கொள்வோமாக. உபாகமம் 26வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். பரிசுத்த ஜனம் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை ஸ்தோத்திரம் 26வது அதிகாரத்துல இருந்து ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26வது அதிகாரத்துல ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். அதை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 26வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. இன்று நான் அறிக்கை இடுகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம் எங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பதற்கு ஆணையிட்ட தேசத்துல நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன், வந்து சேர்ந்துட்டேன். ஸ்தோத்திரம் என்று என்ன செய்யணும், ஆண்டவருடைய சந்நிதியில அறிக்கை இடணுமா, அறிக்கை இடணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறிக்கையிடும் முன்பாக அந்த முதல் பலனை கொண்டு போய் ஆசாரியனுடைய கரத்துல கொடுத்துட்டு அறிக்கை இடணும். அல்லேலூயா. முதல் அறிக்கை என்ன, ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆணையிட்ட தேசத்துல வந்து நான் என்ன செய்துட்டேன், சேர்ந்துட்டேன் என்கிற ஒரு அறிக்கை. இப்ப இரண்டாவது ஸ்தோத்திரம் உண்டாவதாக 4வது வசனத்துல கூடைய உன் கையில் இருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்துக்கு முன்பா ஆசாரியன் வச்சிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த அறிக்கையை பார்க்கிறோம். 5வது வசனம். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில நின்று
வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறிக்கையிட வேண்டியது என்னவென்றால், நீ வாயை திறந்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி இவ்வளவு சொல்லிட்டு எங்க தகப்பன் சீரியா தேசத்துக்கு போனான். யாக்கோபு எங்க போனாரு? அவன் யாக்கோபு இஸ்ரவேல் தேசத்தான் தான். ஆனா அவர் எங்க போனாரு? சீரியா தேசத்துக்கு போய் 20 வருஷம் லாபானுக்கு கீழே இருந்தார். அங்கதான் சீரியா தேசத்துல தான் அவனுக்கு மனைவிகளும் பிள்ளைகளும் பிறந்தார்கள். அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான். அங்க போய் அவன் அழிய வேண்டியது. ஆனா ஆண்டவர் அந்த 20 வருஷம் சொன்னாரு, நீ போகிற வழியிலெல்லாம் உன்னை காத்து நான் உன்னை என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தாரா இருந்தான். அதுக்கப்புறம் சீரியாவிலிருந்து திரும்பி வந்த பிறகு எங்க போனான்? சோத்ரம் கானானுக்கு வந்துட்டு எகிப்துக்கு கொஞ்சம் ஜனங்களோட எங்க முற்பிதா யாக்கோபு போனார். அங்க போய் என்ன பண்றாரு? கஷ்டப்பட்டார். எகிப்துல ஒடுக்கப்பட்டாங்க. அங்க எகிப்திலிருந்து அவர்கள் எங்களை ஆண்டவர் எங்களை எங்க கொண்டு வந்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு வந்தார். இப்ப நாங்க நீர் எங்களுக்கு கொடுத்த அதுதான் 10வது வசனம், கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதல் பலனை. கர்த்தர் அவர்களுக்கு நிலத்தை கொடுத்தார். கைகளுடைய சொல்லுவாங்க. நிலம் இல்லாம இருந்தவங்களுக்கு, அந்நியர்களா இருந்தவர்களுக்கு, சொந்த எகிப்துல அடிமைகளா இருந்தவர்களுக்கு இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து என்ன கொடுத்தாரு? நிலத்தை கொடுத்தார், வயல்களை கொடுத்தார், நல்ல பூமியை கொடுத்தார், அந்த கனி மரங்களை கொடுத்தார். கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லணும். அப்புறம் பணியணும். அப்புறம் 11வது வசனத்துல நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. இது ஒண்ணு, முதல் கனி சோத்திரம். அடுத்து 12வது வசனத்துல தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10ல் 1 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு. இப்போ முதல் பலன். அப்புறம் 2வது ஒரு காரியம் இருக்கு. அது என்னது? 10ல் 1. 3 வருஷம் கழிச்சு அவங்க நிலம் நல்லா விளைஞ்சு சொத்துல தானியங்கள்லாம் விளைந்து 3 வருஷம் 3வது வருஷத்துல என்ன செய்யணுமா? 10ல் 1 எடுக்கணுமா? கோதுமையா திராட்சை ரசமா எல்லாம் அவங்க விளைச்சல்ல எல்லாவற்றிலையும் 10ல் 1 எடுத்து அதை என்ன பண்ணணுமா? லேவியனுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரன், அவனுடைய பட்டணத்துல அவனுடைய இடத்துல இருக்கிற லேவியனுக்கும், அதுக்கப்புறம் பரதேசி, வெளியே இருந்து வந்த பரதேசிகள், அப்புறம் திக்கற்ற பிள்ளைகள், அப்பா அம்மா இல்ல, அவங்களுக்கு வேற யாரும் இல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு, அடுத்து கணவரை இழந்தவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் புசித்து திருப்தியாகும்படி அந்த தசம பாகத்தை எடுத்து என்ன பண்ணணுமா? எல்லாருக்கும் கொடுக்கணும். யாருக்கு? லேவியனுக்கு, சுதந்திரம் உண்டாவதாக பரதேசிக்கு, விதவைகளுக்கு, அடுத்து திக்கற்றவர்களுக்கு, 4 பேருக்கு இது என்ன செய்யப்படணும்? கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து தீர்ந்த பின்பு 11வது வசனத்துல நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படி
மறுபடியும் அந்த வார்த்தையை கவனிங்க. கட்டளைப்படியும் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கு பரிசுத்தமான பொருளாக 10 அந்த பரிசுத்தமான பொருளை 10 வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைகளுக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. வந்து சொல்லணும், அறிக்கையிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய சந்நிதியில பணிஞ்சு என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். நான் மீறவும் இல்லை, நான் இதை மறக்கவும் இல்லை. ஸ்தோத்திரம். இதை மீறல, இதை மறக்கவும் இல்லை. 14வது வசனத்துல நான் துக்கம் கொண்டாடும் போது அந்த 10ல 1 நான் புசிக்கவும் இல்லை. நல்லா கவனிங்க. நான் துக்கம் கொண்டாடும் போது அந்த 10ல 1 பரிசுத்தமானதுல நான் என்ன செய்யல சொல்லுங்க? புசிக்கவும் இல்லை. தீட்டான காரியத்துக்கு அதுல ஒன்றும் எடுக்கவும் இல்லை. இளவு காரியத்துக்காக அது ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். இப்படி சொல்லக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் எல்லாவற்றையும் என்ன செய்தேன்? சகலமும் நான் செய்தேன். அடுத்த வசனம், நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுவாயாக. அல்லேலூயா. என்னென்னலாம் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த அதிகாரத்துல காணிக்க படைக்க வரும்போது தேவ சமூகத்துல நின்று சொல்ல வேண்டிய வார்த்தைகளை இந்த அதிகாரம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதியும், அடுத்து தேசத்தையும் சொல்லுங்க ஆசீர்வதியும். ஆமென். நான் சகலமும் உங்களுடைய வார்த்தையின்படி செய்தேன். நீர் எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம். அதே போல எங்கள் தேசத்தையும் நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. என்ன ஆசீர்வதி மட்டும் இல்ல, சபையாரை சொல்லுங்க, எல்லா தேவ ஜனங்களையும் ஆசீர்வதியும், அப்புறம் எங்கள் தேசத்தையும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்படி வாக்கு கொடுக்கும் போது, நீ இப்படி வாக்கு கொடுக்கும் போது, நான் கட்டளையிட்டதை மீறல, மறக்கல, நீ சொன்னபடியே நான் செஞ்சேன் அப்படின்னு நீ வாக்கு கொடுக்கும் போது நானும் உனக்கு 18வது வசனத்துல கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கணும். அப்படி வாக்கு கொடுக்கும் போது கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பார் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிறார். நாம் சொல்லும் போது அவர் நமக்கு சொல்லுவார். நாம் வாக்கு கொடுக்கும் போது அவர் நமக்கு வாக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். நாம் செய்யும் போது மாத்திரம் இல்லை, படைச்சிட்டு நாமெல்லாம் இப்போ நம்ம அநேக நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்குறோம், படைக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம எதுவுமே என்ன செய்யறதில்லை, வாயை திறந்து அறிக்கைறது இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறிக்கையிடணும், சொல்லணும். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று வாயை திறந்து உங்கள் கட்டளைப்படி இப்போ நான் கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அதை கேட்கிறார். அல்லேலூயா. அதை பார்க்கிறார். நீ கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையுள்ள ஜனம் என்று அவர் பார்க்கிறார். அவர் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படிக்கு செய்கிறார். அல்லேலூயா. அவர் அப்படியே அவர் ஆசீர்வதிப்பார். இந்த தேவனுடைய கட்டளையை ஒரு மனுஷன் மீறாம செய்யும் போது கர்த்தரும் அவருடைய வார்த்தையை மீறுவதில்லை. அவர் சொன்னபடியே செய்கிறவராக இருக்கிறார். இந்த 4வது மாதத்துல உங்களுக்கு ஒரு மகிமை அவர் தரப்போகிறார். உங்களுக்கு ஒரு கீர்த்தி அவர் தரப்போகிறார். உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி அவர் தரப்போகிறார். அவர் சொன்னபடியே பரிசுத்த ஜனமாக வாழும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதுதான் அப்புறம் பிந்தின நாட்கள்ல அப்போ தேசத்துக்கு வரும்போது இது செய்யப்பட்டது. பிந்தின நாட்கள்ல ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதுலயும் 500 கிலோமீட்டருக்கு அங்கே நான் கவனிங்க, இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய தேசம். அந்த ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியாது, தேவ ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியாது, வாரந்தோறும் வர முடியாது. வருஷத்துல 3 தடவை தான் ஆண்கள் வருவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவாலயத்துக்கு. அதுலயும் சில நேரங்கள்ல வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பமா வருவாங்க. அல்லேலூயா. அன்னாலும் எல்கானாவும் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு சீலோவில் இருந்து ஆசிரியர் தேவ ஆலயத்துக்கு கூடாரத்துக்கு வந்தாங்க. ஏன்னா 500 கிலோமீட்டருக்கு அப்பால் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவங்க எப்படி வர முடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சொன்னாரு வருஷம் ஃபுல்லா நீ கர்த்தருக்குரியதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னாரு. அல்லேலூயா. சேர்த்து வச்சுட்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீ உன் வீட்டுல இருக்கிற உனக்கு அங்க ஒவ்வொரு இடத்துலயும் யார் உண்டு, லேவியன் ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியக்காரன் உண்டு. அதனால நீ சேர்த்து வைக்கிறத நீ லேவியனுக்கு நல்லா புசிக்க கொடு அப்படின்னாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரதேசிக்கும் திக்கற்றவர்களுக்கும் யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் நீ கொடு. அதே நேரம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்ய கொண்டு போ அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆலயத்துக்கு கொண்டு போ அப்படின்னாரு. அதுக்கு பிறகு பிற்காலத்துல என்ன வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆலயத்துல பரதேசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கிறதுக்கு அந்த லேவியருக்கு கொடுக்கிறதுக்கு பிரமாணம் ஏற்பட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் எங்க கொண்டு வாங்க, பண்டக சாலையில கொண்டு வாங்க, இடமில்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டோம் என்று அதனால என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள் என்று மல்கியா தீர்க்கதரிசி மூலமா புதிய பழைய பாட்டினுடைய கடைசியில ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். எப்படி ஆசீர்வதிக்கிறார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா மகிமை கீர்த்தி புகழ்ச்சி எல்லாமே வரும். கரைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் படைப்பது லேவியர்களுக்கு மாத்திரமல்ல, அது ஆசாரியர்களுக்கு சேரும். ஆமென். நாம் படைப்பது ஸ்தோத்திரம் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யார் யாருக்கு அந்த உதவி பண்ணுமோ அது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து போகணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதையே 1 நாளாகமம் 29வது அதிகாரத்துக்குள் திருப்பிக் கொள்வோமாக. சீக்கிரமாக 1 நாளாகமம் 29வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 9வது வசனத்தில் இருந்து 19வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அதை வாசிக்க வேண்டாம், இப்பொழுது நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம் 9வது வசனம், 17வது வசனம், 19வது வசனம், இந்த 3 வசனங்களிலே தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக. அல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு என்கிற வார்த்தையை உத்தம இருதயத்தை தந்தருளும், உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன், உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். தாவீது அறிக்கை இடுகிறார். அல்லேலூயா. தாவீது என்ன செய்கிறார், அறிக்கை இடுகிறார். கொடுத்தோட முடிஞ்சு போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் நான் சொல்றேன். நீங்க கொடுத்துட்டீங்க, கடமை முடிஞ்சு போகல. சொல்றோம். இப்ப நீங்க காணிக்கை படைச்சுங்க, கடமை முடிஞ்சு போகல. நீங்க படைக்கும் பிறகு என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், அறிக்கை இடணும், அறிக்கை இடணும், அறிக்கை இடணும். கொடுத்த உடனே ஜனங்கள் கொடுத்த உடனே தாவீது இப்படி அறிக்கை இடுகிறார். உத்தம இருதயத்தோட கர்த்தருக்கு சந்தல் கொடுத்தார்கள், நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமா என்ன செய்தேன், கொடுத்தேன். அதே போல என் குமாரன் சாலமோனுக்கும் நீ உத்தம இருதயத்தை என்ன செய்யணும், தந்தரணும் அப்படின்னு சொல்லி 19வது வசனத்துல ஜெபம் பண்றாரு. இப்போ 12வது வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் இப்போ நின்று சொல்லணும். எனக்கு ஐஸ்வர்யம் யாரால வந்துச்சு சொல்லுங்க. எனக்கு ஐஸ்வர்யம் ஆலயத்தில் வரும்போது என்ன சொல்லணும், எனக்கு ஐஸ்வர்யம் உம்மால வருகிறது, கனம் கனம் உம்மால வருகிறது, மகிமை உம்மால வருகிறது, புகழ்ச்சி உம்மால வருகிறது, கீர்த்தி உம்மால வருகிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 14வது வசனம், இப்படி
மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி. அப்படி சொல்றோமா? சொல்லுங்க, உமது சொல்லுங்க, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். எல்லாரும் என்ன சொல்லணும்? உமது கரத்திலே நாங்க வாங்கி உமது கரத்திலே கொடுத்தோம் என்று சொல்லணும், அறிக்கையிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது இதை கரெக்டா செய்யறாரு. அன்னைக்கு எப்படி தேவ ஆலயத்தில் ஜனங்கள் அறிக்கையிடணும்னு சொன்னாங்களோ, கொடுத்துட்டு அறிக்கையிடணுமோ, அதே போல தாவீது இதை செய்கிறதை நாம பார்க்கிறோம். அதே போல 14வது வசனம், ஸ்தோத்திரம், 14வது வசனம், நீங்கள் தேவனாகிய கர்த்தாவே, கடைசியில இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. ஆமென். இப்படி அறிக்கை பண்ணினதினாலே கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் கன மகிமையிலும் சிறந்து விளங்கும்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் இப்படி அறிக்கையிட வேண்டும். எரேமியாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். எரேமியா 5வது அதிகாரம் 24வது வசனம். எரேமியா 5:24. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறது இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாராம். ஸ்தோத்திரம். பிறகு அந்தந்த பருவத்துல எங்களுக்கு என்ன செய்யணும்? மழைய கொடுத்து, முன்மாரியை கொடுத்து, பின்மாரியை கொடுத்து, அறுப்பு காலத்துக்கு நியமித்த வாரங்கள், அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கணும். அந்த நேரம் பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, வேற எதுவும் வந்துடக்கூடாது. அந்த நேரம் மழை பெய்தா வேஸ்டா போயிடும். அந்த அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இருப்போம் என்று நீங்க சொல்லணும். அல்லேலூயா. ஒருவேளை வாயை திறந்து சொல்லாட்டாலும் இருதயத்துல காணிக்க படைக்கும் போது இருதயத்திலாவது சொல்லணும். கைகளை உயர்த்தாம சொல்லுவோமா? இருதயத்துல சொல்றதை விட வாய் விட்டு சொல்றதா அது இன்னும் பெரிய ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய் விட்டு அறிக்கைன்னா என்ன? இருதயத்துல சொல்றது மாத்திரம் இல்ல, வாயில சொல்றதுதான் அறிக்கை. நீ வாக்கு கொடுத்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கொடுக்கணும், அறிக்கை இடணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் உங்க கரத்துல இருந்து வாங்குறேன். நான் உங்க கரத்துல நான் என்ன செய்திருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுவோம். எப்படி இருக்கணும்? கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்துட்டு என்ன சொல்லணும்? கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஐஸ்வர்யவான்களாக ஆக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை சொல்லி ஸ்தோத்திரம் முடிப்போம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வார்த்தை வசனத்தை எல்லாரும் கவனிப்போம். இயேசு கிறிஸ்து எதற்காக ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர், எல்லாவற்றையும் உடையவர். அவர் நமக்காக என்ன செய்தாராம்? தரித்திரரானார். ஏன் தரித்திரரானார்? ஏன் இயேசு கிறிஸ்து தரித்திரரானார்? ஏன் இயேசு கிறிஸ்து தரித்திரரானார்? நாமும் தரித்திரமா வாழ்றதுக்கு இயேசு தரித்திரரானாரா? சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. நாம் தரித்திரர்கள் ஆகுவதற்கு இயேசு தரித்திரரானாரா? இல்ல. இயேசு தரித்திரர் ஆனதுனால நாம தரித்திரமா வாழணும் அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்க.
கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இயேசு ஏன் தரித்திரரானார்? நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் தரித்திரத்துல வாழ்வது தேவனுடைய விருப்பமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நானும் நீங்களும் இயேசு அதுக்காக தரித்திரர் ஆயிட்டாரு. தரித்திரத்துல நீங்க நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகணும். தரித்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது அல்ல. ஒருவேளை எல்லாரும் இன்னைக்கு இங்க 100 பேர் இருக்கிறீங்கன்னா 150 குடும்பம், சரி ஒரு 100 குடும்பம் இருக்குதுன்னா ஒரு சில 1-2 குடும்பம் எளியவர்கள் குடும்பம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் பழைய பாட்டில் இருந்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எளியவர்கள் இல்லாமல் இருப்பது இல்லை அப்படின்னு இருக்கு. எளியவர்களும் சிலர் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. ஆனா எல்லாரும் எளியவங்களா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஐஸ்வர்யவான்களா. ஏன் அப்படி ஆண்டவர் இருக்கிறாருன்னா, நீ ஐஸ்வர்யவான் பிறகு ஐஸ்வர்யவான்கள் எளியவர்களுக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா இருந்தால் நாம என்ன செய்ய முடியாது? கொடுக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சில பண்றாரு, சில எளியவர்களை தேசத்துல வைக்கிற. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு நீ எளியவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில நான் இன்னைக்கு சொல்ல நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு 99% நாம யாரா இருக்கிறோம்? 199% நாம யாரா இருக்கிறோம்? தரித்திரத்துல தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா இயேசு எதற்காக வந்தார் என்பதை நம்ம வாழ்க்கையில நாம என்ன செய்யல, அதை புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். 199 ஐஸ்வர்யவான்களாக மாறணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் நீங்க ஐஸ்வர்யவான்களாக மாறணும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? என்ன நீங்க ஐஸ்வர்யவான்களா ஆக வேண்டாமா? சந்தோஷமா இருக்கீங்களா? தரித்திரத்துல நான் இருக்க மாட்டேன். தரித்திரத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில இல்லைங்கிற நிலைமையில நான் வாழ மாட்டேன். இருக்கிறது நிலைமையில கர்த்தர் நம்ம வாழ சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். தரித்திரம்னா என்ன சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம கையில பணம் இல்லை, இன்றைக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா, ஐஸ்வர்யவான இன்னைக்கு தேவையானது எனக்கு என்ன செய்யுது? இருக்குது. நாளைக்கு தேவையானதும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தேவையானதுக்கு ஒரு குறைவும் இல்லை. அதான் ஐஸ்வர்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். அப்பதான் கீர்த்தி வரும், அப்பதான் புகழ்ச்சி வரும், அப்பதான் மகிமை வரும். நாம குறைவோட இருந்தா நமக்கு கீர்த்தியா? நாம் குறைவோட இருந்தா நமக்கு கனமா? அது மகிமையா? இல்லையே. ஆண்டவருடைய ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் இன்னையில இருந்து இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து தரித்திரரானார். இன்றைக்கு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறதுக்காக தரித்திரரானார். நமக்கு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தால் அந்த உலகத்துக்கே வந்திருக்க முடியாது. அதனால தரித்திரராக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் கண்ணை கொடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையில இதுக்காக ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கடன் இருக்கக்கூடாது, கஷ்டம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் நன்றா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. குறைவில்லாம இருக்கணும். ஸ்தோத்திரம் உண்டாகும். அதுக்காக தான் நீங்க தேவ பிள்ளைகள், அதுக்காக தான் நீங்க பரிசுத்த ஜனங்கள். நாம் பரிசுத்த ஜனம் என்று தேவன் சொல்லுகிறவர்களுக்கு குறைவோடு வைக்க ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். நீங்க எல்லாரும் கர்த்தருடைய சபை முழுவதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக
ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கர்த்தருடைய கரத்துல வாங்கி கர்த்தருடைய கரத்துல கொடுக்கக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இருக்கும்போது சோத்திரம் நமக்கு இல்லை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுகிறது. அதுதான் ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் இந்த சோதனை இந்த 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக கொடிய ஒரு சோதிக்கப்பட்டாங்க. மிகுந்த உபத்திரவத்துல கொடிய தரித்திரத்துல இருந்தாங்க. ஆனா ஸ்தோத்திரம் மக்கதோனியா நாட்டு சபை ஸ்தோத்திரம் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமா என்ன செய்றாங்க, கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஆண்டவரே எங்க கஷ்டத்திலையும் உங்க வார்த்தையின்படி நான் மனப்பூர்வமா உதாரத்துவமா உங்க கட்டளையின்படி நாங்க என்ன செய்தோம், கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான்களாக மாற்றினார். கொடிய தரித்திரத்தை மாற்றினார். கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற போதுமானவராக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் சொன்ன உடனே பெரிய பெரிய கோபுரம் மாடி மாளிகை அப்படிதான் அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொல்ல வருகிற ஒரே கருத்து, உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்க வாழ்க்கையில இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு இடம், நல்ல நிலம், ஸ்தோத்திரம், நல்ல விளைச்சல், நல்ல பலன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நல்ல வேலை, நல்ல வருமானம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். இதெல்லாம் போராடுங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? போராடணும். அறிக்கையிடணும், போராடணும். அறிக்கையிடணும், போராடணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். நான் இப்படி இருக்கக்கூடாது. அழுது ஒரு யார் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். நான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களுக்கு, எவ்வளவோ அனாதைகளுக்கு, எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்களுக்கு, எளியவர்களுக்கு நான் கொடுக்கிறவனா நான் இந்த உலகத்துல வாழணும். கர்த்தருக்கு கொடுக்கிறவனா நான் வாழணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். கொடுத்து அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். இந்த வசனம் 11வது வசனத்தை இன்னும் நான் சொல்றேன். 9வது அதிகாரம் 6வது வசனம், சிறுக விதைக்கிறவர் சிறுக அறுப்பார், பெருக விதைக்கிறவர் பெருக அறுப்பார். 10வது வசனம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பெருக விதைக்கிறவனுக்கு விதையை கர்த்தர் கொடுக்கிறார். கைகளுடைய ஆமென் சொல்லுவோம். அது விதையை மாத்திரம் அல்ல, அதை பெருக பண்ணி அவர் வர்த்திக்க செய்வார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 11வது வசனம் மாத்திரம் நாம் வாசிப்போம். கடைசி பகுதி, நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குறைவும் இருக்காது. நல்ல மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு ஸ்தோத்திரம் இந்த வாசனத்துல சொல்லுகிறார். கொடுத்ததுனால நீங்க என்ன சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள் என்று பவுல் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலவேளையிலும் இந்த 4வது மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நாம் அவருக்கு வாக்கு கொடுக்க, அவர் நமக்கு வாக்கு கொடுத்து அவர் நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாற்ற கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை தருவாராக.